அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் 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 ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஓகே, நம்ம வந்து சிறுப்பு அகவல் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் 10 வரிகளா. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 181 இருந்து 190 வரைக்கும் பார்க்கலாம். எல்லாருமே உங்களுடைய ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா நடுவில் கேட்கலாம். அந்த வரிகளுக்கோ அந்த வார்த்தைகளுக்கோ உங்களுடைய புரிதல் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா? ஒன் வே கம்யூனிகேஷன் மாதிரி நானும் ஐயா மட்டும் பேசணுன்றதில்ல, எல்லாருமே கலந்துரையாடல்ன்றது எல்லாருமே சேர்ந்து பேசினா நல்லாயிருக்கும். உங்களுக்கு கருத்து இருந்தால் பரிமாறிக்கங்க, இல்லைன்னா ஜஸ்ட் நீங்கள் லிசன் பண்ணாலும் லிசன் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக சொல்லணுன்றதில்ல, உங்களுக்கு ஒப்பீனியன்ஸ் எதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். அதே மாதிரி இது வரைக்கும் நான் பார்த்ததில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. இது மாதிரி இது கரெக்டாக தானான்றதை ஏதாவது கன்ஃபர்மேஷன் ஏதாவது கேட்கணுன்னாலும் கேட்டுக்கலாம். போகலாங்களா? நம்ம குரல் மற்ற ஒருதல் ஞாபகப்படுத்திக்கலாம். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்ற அல்லார் அவம் செய்வார் ஆசையில் உட்பட்டு. ஸோ தவம் செய்கிறவர்கள் தான் அவர்களுக்கான நல்வினைக்கான, அவர்களுக்கு நல்ல செயல் செய்கிறாங்க, அவர்களுக்கான நல்ல செயல்களை செய்கிறாங்க. மற்றவங்களெல்லாம் அவர்கள் தீமையை செஞ்சுக்கிறாங்கன்றதான் பொருள். ஆனால் தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார். இப்போ தவம் பார்த்தீங்கன்னா 2 கூறுகளாக இருக்குது. ஒன்று வந்து பரோபகாரம், இன்னொன்று வந்து சத்து விசாரம். ஸோ எல்லா ஜீவன்களையும் தயவோட அன்போட நேசிக்கிறது பரோபகாரம். தன் உயிர் போல் பிற உயிர்களை எண்ணி நேசிப்பது பரோபகாரம். சத்து விசாரம்ன்றது நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா, இதுதான் சத்து விசாரம். உயர்ந்தவர்கள் பெரியவர்கள் வந்து எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க, அவங்களுடைய வாழ்வில் எப்படி இருக்குது, அவங்க என்னென்ன நடைமுறைகள்லாம் தவத்தில் கடைபிடிச்சாங்க, அதை நம்ம எப்படி சாத்தியப்படுத்தணுன்றத பேசி புரிஞ்சு நம்ம பழகி பார்க்கறது தான் வந்து சத்து விசாரம். ஐயா இதுதானங்க தவம், கரெக்ட் தானே? அது தவம்ன்றது 2 கூறா சொல்லுவாங்க. ஸோ இதுதான் தவம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இதை டெஃபினேஷன் எதுவும் கொடுத்துடல, இது வரைக்கும் நம்ம பார்க்கறதுல இருந்து நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இதுதான் தவம்ன்றது பார்த்தீங்கன்னா 2 கூறா இருக்கு. ஆனால் வந்து வல்லாரும் சொல்றாங்க, ஒன்று வந்து ஜீவகாரணியம், இன்னொன்று வந்து என்ன சொல்றாங்க, சத்து விசாரம் சொல்றாங்க. ஜீவகாரணியம்னா இதுதான். ஸோ ஜீவன்னா உயிர்களுக்கு காரணியம் பண்றதுனா உயிர்களுக்கு நம்ம உபகாரம் பண்றது. ஸோ இந்த 2 விஷயம் தான். ஸோ நம்ம வந்து சிறுவர் பகவல் போயிடலாம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 181 இருந்து ஆரம்பிக்கும். செடியறுத்தே திட தேகமும் போகமும் அடியருக்கே தரும் அருட்பெரும் ஜோதி. செடியறுத்தே திட தேகமும் போகமும் அடியருக்கே தரும் அருட்பெரும் ஜோதி. செடியருக்கேன்றது வந்து அன்பருக்குன்னு சொல்லி எடுத்துக்கலாம். சொல்லுங்க. அடியார்களுக்குன்னு கூட அடியார்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. கீழே பாத்தீங்கன்னா அடியார்களுக்கே தரும்ன்றாரு. மேல செடியறுத்தேன்றது வந்து ஒரு அன்புடையவர்களுக்குன்னு எடுத்துக்கலாம், எடுத்துக்கலாம். ரொம்ப அந்த வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்தாத வார்த்தையா இருக்குது, செடியருக்கே. அதான் இது வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை வந்து இந்த நம்ம ஒரு வலிமை மிக்க தேகம், அதாவது எது பிரச்சனை இல்லாத அப்படின்னு எடுத்துக்காங்க. அது எடுத்துக்கலாம். ஒரு எந்த வித தொந்தரவும் இல்லாம பிரச்சனை இல்லாத நோயற்ற தேகம், வலிமை மிக்க தேகம். அடுத்த வரையில் என்ன சொல்றாரு, திட தேகமும் போகமும் பிரச்சனை இல்லாத எது தொந்தரவும் இல்லாம ஆரோக்கியன்றது யாருக்கு வரும்ன்றது வந்து சொல்றாரு. செடியருக்கு தான் வந்து உடல், அடியருக்கு தேகமும் போகமும் அடியருக்கே தரும் அருட்பெருஞ்சோதி.
அது வந்து நம்ம தேகன்றதும் போகன்றதும் உடல் ஆரோக்கியம் தான் எடுத்துக்கணும். இது வந்து தேகமும் போகமும் அடியார்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து என்ன பண்றாங்களா வந்து திட தேகமும் போகமும்னா எந்த வித தொந்தரவும் இல்லாத இந்த உடல் ஆரோக்கியம், நோயற்ற வாழ்வு, வலிமை மிக்க தேகம், எல்லா இன்பங்களும் வந்து அடைந்து ஆனந்தமாய் ஒரு வாழ்வு வந்து அடியார்களுக்கு கிடைக்குதுன்றாங்க. அடியார்களுக்கு தான் கிடைக்கும். அடியார்கள்ன்றது வந்து மற்ற உயிர்களுக்கு அன்பு செய்யறவங்க தான் அடியார். இந்த அடுத்த பாடல வந்து அன்பர்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. அடியார் அன்பர்ன்றாரு. அது ரெண்டுத்துக்கும் புரிதலும் கொடுக்குறாங்க இங்க. ஸோ அடியார் இதுல பார்த்தீங்கன்னா 4 இதா பிரிக்கிறாங்க. அடியார், பிள்ளை, நேயம், அடிகள் அப்படி சொல்றாங்க. சில என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்த பாடல் பார்த்தீங்கன்னா வந்து துன்பற்றுதொரு சிவதுரிய சுகந்தனை அன்பருக்கே தரும் அருப்பெருஞ்சோதி. நீங்க சொல்லுங்க ஐயா. துன்பருத்தொரு சிவதுரியம். சிவதுரியம்ன்றது அந்த சிரசனுடைய உச்சி பகுதி. சிவதுரியம் தன்னை அன்பருக்கே தரும் அருப்பெருஞ்சோதி. அது துன்பங்களை எல்லாம் அறுத்து பிரபஞ்சத்தோட நம்ம வந்து கனெக்ஷன் ஆகிறது உச்சி பகுதி தான் துரியம்னு சொல்றாங்க இந்த இடத்த. அன்பருக்கே தரும் அருப்பெருஞ்சோதி. அன்புள்ளவங்களுக்கு மட்டும்தான் அந்த அந்த தலையினுடைய உச்சி பகுதி வந்து நமக்கு சிந்தனைக்கே வரும். அது வந்து இந்த பிராணாயாமம் பயிற்சி செய்யக்குள்ள அந்த இடம் வந்து கனெக்ட் ஆகும். அதுல அந்த சிவதுரியன்றதுல கனெக்ஷன் ஆகி தான் பிரபஞ்சத்தோட வந்து நம்ம இணையும். அந்த சக்தியெல்லாம் சரசின் மூலயமா வந்து அப்சர்வ் ஆகும். ஓகே ஓகே. இந்த குரல் நோடுதல பார்த்தலாம். துன்பறுத்து ஒரு சிவதுரியமும் சுகந்தனை அன்பருக்கே தரும் அருப்பெருஞ்சோதி. இந்த ஐயா சொன்ன மாதிரி தான் இப்ப நீங்க சொன்னீங்களா, அதுதான் சரியான விளக்கம் கூட. இதுல பாத்தீங்கன்னா மேல குரல்ல பாத்தீங்கன்னா அடியருக்கேன்றாங்க, இவங்க அன்பருக்கு தரும் அருப்பெருஞ்சோதின்றாங்க. அன்பர் அடியார் இவங்க அதெல்லாம் ஒரே இதில் தான் வரும். அதுதான் இது. அந்த இதுல கொஞ்சம் சின்ன டிஃபரன்ஸ் என்ன காமிக்கிறாங்க பாத்தீங்கன்னா, அடியார்ன்றது வந்து இதுல நம்ம சரிகை கிரிகை யோகம் ஞானம்ன்ற இல்லைங்களா, அந்த சரிகை கிரிகையில இருந்து பழகிறவங்க வந்து அடியார்கள்ன்றாங்க. இந்த யோகம் ஞானம் பழகிறவங்க வந்து அன்பர்ன்றாரு. இதுல இன்னொரு படி மேல போய் பாத்தீங்கன்னா வந்து இந்த உடல் தேகம், நோயற்ற வாழ்வு, இது ஒரு ஆனந்தமயமான வாழ்வில் மட்டுமே ஒரு போதுன்றது வந்து இந்த அடியார்களுக்கு வந்து அந்த அளவுக்கு போதும். அதை தாண்டி அன்பர்ன்றவர் பாத்தீங்கன்னா வந்து எனக்கு அருப்பெருஞ்சோதி ஆடைய வரைக்கும் எனக்கு இது எதுவுமே எனக்கு நிரந்தரம் இல்லை, எனக்கு அருப்பெருஞ்சோதி தான் நிரந்தரம் சொல்லிட்டு ஸோ அதையும் தாண்டி அடுத்த நிலைக்கு பயணம் பண்றவங்க வந்து அடியார்கள் போவாங்களாம். அன்பருக்கு அது வந்து என்ன சொல்றாங்கன்னா, அன்பர்ன்றது வந்து யோகம் ஞானம் பழகிறவங்க தான் அன்பர்ன்றாரு. ஸோ இந்த 2 வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. அன்பர்ன்ற ஒரு வார்த்தை இந்த குரல்ல அன்பர்ன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அன்பர்ன்றது வந்து யோகம் ஞானம் பழகிறவங்க, அடியார்ன்றது வந்து சரிகை நிலை கிரிகை நிலையில் பழகிறவங்க. ஸோ 2 பேருக்குமே ஒரு நல்ல உயர்ந்த நிலை தான். இங்க நோயற்ற வாழ்வு கிடைக்கிறது, அதாவது சுத்த தேகம் அளவுக்கு சொல்றாரு. நோயற்ற வாழ்வுன்றது சொல்லணும்னா ஒரு வழிபாடு பழகிறவங்களுக்கு, ஜபம் பாடி பணிதல் பழகிறவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா சுத்த தேகம் அளவுக்கு பிரச்சனை பண்றாங்க. சுத்த தேகம்ன்றது வந்து உலகத்துல வந்து யாருக்குமே கட்ட முடியாத ஒரு பெரிய வாழ்வு அது. ஆமாங்க. ஸோ அந்த சுத்த தேகமே கிடைக்கும்ன்றாங்க சரிகை நிலை கிரிகை நிலையில பண்றவங்களுக்கே. ஸோ அதையும் தாண்டி வந்து யோக ஞான நிலை இருக்கிறவங்களுக்கு அருப்பெருஞ்சோதி ஆண்டவரையே அவங்க வந்து அடைஞ்சிடலான்றது தான் சொல்றாங்க. அடியவர்கள் அன்பர்கள் அப்படின்றவங்க தான் யோக ஞானமே பழக முடியும். அந்த மனம் வந்து அந்த ஒரு சைலண்டான ஒரு நிலைமைக்கு போகணும்னாக்கா அன்பு உள்ளவங்களுக்கு தான் போகும். மற்றவங்களுக்கெல்லாம் அந்த சைலண்ட் பிளேஸுக்கு வந்து மனம் வந்து போகவே போகாதுங்க. அவங்க பலான பிரச்சனையெல்லாம் பலான ஒரு அவஸ்தையில தான் இருப்பாங்க. அதனால தயவு அன்பு அது 2 தான் கூறே. தவத்துக்கு முக்கியமான விஷயம் உயிர்கள் இடத்துல அன்பு செலுத்துறவங்க, உயிர்கள் நேசிக்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க வரும் அது. எதுக்காக இந்த விஷயத்த வச்சிருப்பான்னு பாத்தீங்கன்னா,
ஒருவேளை வந்து எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்ந்தாதான் வந்து இந்த இயற்கை வந்து அது இயற்கையாவே இயங்க முடியும், அதற்கு பாதகம் இல்லாம இருக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்து மனிதன் இன்பமா வாழணும், அதுக்கு எல்லா உயிர்களும் இன்பமா இருந்தாதான் அவனும் இன்பமா இருக்க முடியும்ன்றதுக்காக தான் வச்சிருக்காங்க. அது தெரியாம இயற்கை தான், இறைபொருள் வந்து இயற்கையா தான் இருக்குது. பஞ்சபூதங்கள்ன்ற ஒரு இயற்கையாகவும், ஐம்புலன்கள் இயற்கையாகவும், உயிர்கள் இயற்கையாகவும், கிரகங்கள், பிரபஞ்சம்ன்ற ஒரு பல பல விஷயங்களா இருந்து இயற்கை தான். இறைவன் தான் இயற்கையா மாறி இருக்காரு. இறைவனை நம்ம நேரடியா போயிட்டு பார்க்க முடியும், பேச முடியுமான்னா முடியாது. அந்த இயற்கையை தான் இறைவனை வந்து உணர முடியும். ரைட்டு. இது கூட வந்து இன்னும் விளக்கத்தை கொடுக்குறாங்க இல்லையா, இயற்கை உண்மை விளக்கம்ன்றாரு. இறைவனை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னா வந்து இயற்கை விளக்கம்ன்றாரு. அறிவுல வந்து ஒரு விளக்கம் புரியணும். ஒரு எப்படி வந்து ஒரு சின்ன வெளிச்சத்தை கொண்டு பெரிய வெளிச்சத்தை நம்மளால ஏற்ற முடியுமோ, அதே மாதிரி தயவு கொண்டு தயவு பெறுதலும், விளக்கத்தை கொண்டு இயற்கை விளக்கத்தை கொண்டு விளக்கம் பெறுதலும் கூடும். அதுதான் வந்து ஜீவகாரணியம்ன்றாங்க. சரியான வழி, அதான் சரியான வழி, அதுதான் சரியான வழியும் கூட. அது இறைவனை வந்து அடையிறதுக்கான சரியான வழிகள் இதுதான் ஜீவகாரணின்றது. இந்த ஜீவகாரணியமே மோட்ச வீட்டின் திறவுகோள்ன்றது. இதை தாண்டி வேறு வழியினால் சிறிதும் பெற முடியாது என்றதை சத்தியமாக அறிதல் வேண்டும்ன்றாரு. சத்தியம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறது இது ஜீவகாரணியமே மோட்ச வீட்டின் திறவுகோள் சொல்லிட்டு இதை தாண்டி வேற வழியில பெற முடியாது என்பதை சத்தியமாக அறிதல் வேண்டும் என்று பயன்படுத்துறாரு. ஏன்னா மக்கள் வந்து இறைவன் என்ற ஒரு அர்த்தம் இருக்குது. சத்தியம்னா இறைவன் ஒரு பொருள் இருக்குது. இப்போ நம்ம உலக வழக்கமா எடுத்துக்கினா கூட வேற வழியே இல்லப்பா, இதுதான் ஒரே வழிதான் அப்படின்றதுக்கான புரிதலும் எடுத்துக்கலாம். அது ஒரே வழிதான் இருக்குது, அதனால வந்து அன்போட கருணையோட இருந்துருங்க அப்படின்றதுதான். ஸோ அது நம்மளுடைய இயற்கைக்கு நம்ம புறம்பா செயல்படுத்துறதாகட்டும், நம்ம எல்லா உயிர்களுக்கும் நம்ம துன்பம் தழுவி இருந்தாகட்டும், இதெல்லாம் நமக்கு பாதகம் தான் ஏற்படுத்தும். ஒரு பொருள் தான் இவ்வளவு உயிர்களாகவும் இவ்வளவு உலகமாகவும் விரிஞ்சு இருக்குது. அது எல்லா உயிர்களா இருக்கிறதும் இறைவன் தான் இருக்கிறாரு. அதை வந்து மனம் புரிஞ்சுக்கிறது தான் வந்து, ஒத்துக்கிறதும் புரிஞ்சுக்கிறதும் தான் வந்து சிறப்பு. கரெக்ட். பொதுவது சிறப்பது புதியது பழையது என்று அதுவது வாய்த்திகள் அருட்பெருஞ்சோதி. பொதுவது சிறப்பது புதியது பழையது என்று அதுவது வாய்த்திகள் அருட்பெருஞ்சோதி. பொதுவதுன்றது வந்து இறைவன் வந்து பொதுவில் தான் இருக்காரு. இயற்கை வந்து பொதுவில் தானே இருக்குது. எல்லாருக்கும் பொதுவா இருக்கு. எல்லாருக்கும் பொதுவா தான் இருக்கு. இந்த ஆகாயத்திலிருந்து காற்று, நெருப்பு, மண் எல்லாம் வந்து பொதுவா தான் இருக்குது. அது இந்த தேசத்துக்காருக்கு, இந்த நாட்டுக்காரங்களுக்கு, அந்த நாட்டுக்காரங்களுக்கு, இல்ல இந்த மனிதர்களுக்கு அந்த மனிதர்களுக்கு இல்லாம எல்லா உயிர்களுக்கும் பொதுவா இருக்கு. பொதுவா இருக்குது. அகங்காரம்னு ஒண்ணு மனதுல ஏறிடுதுன்னாக்கா, என்னது உன்னது நீ வேற நான் வேற அப்படின்னு சொல்லி அது பிரிச்சு கொண்டு போய் மரணத்துல கொண்டு போய் தள்ளிடும். அந்த பொது அப்படின்ற ஒரு இடம் தான் வந்து எல்லா உயிர்களும் வந்து வாழறதுக்கு உண்டான இடம். அது வந்து பொது அப்படின்ற இடத்த பிடிக்கிறது, மனசு பிடிச்சி உணர்ந்துக்குச்சுனாக்கா அது பக்குவமா வந்து செயல்கள்லாம் செய்யும். பொதுவது சிறப்பு, அது புதியது பழையது என்று அது வாய்த்திகள் அருட்பெருஞ்சோதி. இறைவன் வந்து இப்படித்தான் இருக்கிறாருன்றாங்க. பொதுவாகவும் சிறப்பாகவும் புதியதாகவும் பழையதாகவும் அது வாய்த்திகள் அருட்பெருஞ்சோதியா தான் இறைவன் இருக்காரு. இதுல வந்து அவங்க படிச்சிருந்தாலும் படிக்காம இருந்தாலும், கற்றாருக்கும் கல்லாதவருக்கும், வலிமை மிக்கவருக்கும் வலிமை இல்லாதவர்களுக்கும், நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும், பொல்லாதவர்களுக்கும், செல்வருக்கும் ஏழைகளுக்கும், எவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் மனிதர்களிடையே இருந்தாலும் இறைவனும் பொதுவானதா இருக்கான், இயற்கை பொதுவானதா இருக்கு. அதுதான் வந்து உனக்கு நீ இந்த காத்த நீயும் சுவாசிக்கலாம், நானும் சுவாசிக்கலாம். இத வந்து என் காத்து அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் இடம் இல்லாம இருக்குது. அத வந்து மனம் எப்ப புரிஞ்சுக்கின்னு தயவோடையும் அன்போடையும் கருணையோடையும் உயிர்களிடத்துல பழைய இடத்துக்கு தயவு தானே வேணும், அன்பு தான் இருக்கணும்.
ஒரு தயவு இருந்தாதான் ஒரு உயிரில் பார்க்கக்குள்ள இறக்கமா பார்ப்போம். கரெக்ட் 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 ஏன்னா இப்ப அந்த பார்வை வரவே வராது. கரெக்ட் 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 கரெக்ட். ஸோ இது எல்லாத்துக்கும் பொதுவாக வந்து இறைப்பரற்றல் தான் இருக்குது. அந்த இறைப்பரற்றலையும் இயற்கையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் நம்ம அதை வந்து நம்ம வந்து அதில் நம்ம பயணம் பண்ணணுன்றதான் பொருள். அதில் பயணம் பண்ணதான் நமக்கு நல்லது. ஓகே. இதுக்கு அடுத்த குறள் போயிடலாம். சேதன பெருநிலை திகழ்தரும் ஒரு பறை ஆதனத்து ஓங்கிய அருள் பெருஞ்சோதி. சேதன பெருநிலை சேதன பெருநிலை திகழ்தரும் ஒரு பறை ஆதனத்து ஓங்கிய பெருஞ்சோதி. சேதனன்றது வந்து இருக்கையிலையும் எடுத்துக்கலாம், இல்லைன்னாக்கா நம்மளுடைய வாழ்க்கை அமைப்புன்னு எடுத்துக்கலாம். ஓகே. சேதனன்றது ஒரு விதமான ஒரு இருக்கைன்னு சொல்லுவாங்க. ஒரு இயக்கம் ஒரு இயங்குறது, அது மொழிதான் இயங்குது. இல்ல பிறத்தல் இருத்தல் வாழ்தல் எல்லா இயக்கமும் அதுல தான் நடக்குதுங்களா? அப்படிங்களா? இல்ல சேதன பெருநிலைன்றது இப்ப நம்ம பிறந்துட்டோம், நம்ம ஒரு அமைப்பா நம்ம ஒரு இடத்துல இருந்து வாழறதுக்குன்னு ஒரு அமைப்புகள்லாம் உருவாக்குறோம்ல, அது சேதன பெருநிலைன்னு சொல்றாரு. ஒரு அமைப்பு கிடைக்கலன்னா நம்ம எப்படிங்க இருக்க முடியும்? ஒரு இடம்னு ஒண்ணு இருந்து ஒரு அமைப்புன்னு ஒண்ணு இருந்தாதான் நம்ம வாழறதுக்கு உண்டான ஒரு நிகழ்வுகள் எல்லாம் நல்லா இருக்கும். அதனாலதான் சேதன பெருநிலைன்னு அது சொல்றாரு. இந்த இயற்கை சூழலை இடைவிடாம தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. அந்த இயற்கை தான் அந்த எல்லாத்தையும் அமைச்சிட்டு இருக்குன்றது மாதிரி வாழ்றதுக்கான சூழ்நிலை. உலகம் வந்து திரும்ப திரும்ப அப்படியே அந்த வாழ்க்கான சூழ்நிலையை அமைச்சு கொடுத்துட்டு இருக்கு நமக்கு. ஆமா. ஆதனன்றது வந்து ஒரு ஆசனம். ஆதனம்ன்றது ஆசனம் தான். ஓங்கிய அருட்பெரும் ஜோதி. அருட்பெருஞ்சோதி இறைவன் அதில் தான் ஓங்கி நமக்கு இருக்கிறாரு. நமக்கு வந்து அருள் புரிஞ்சுக்கின்னு இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு அமைப்பா இருந்தோம்னா தான் அருள் புரிஞ்சு நம்மளுடைய உடலை வந்து காத்து வளர்ச்சி அடைஞ்சின்னு வருவார். உயிரெல்லாம் வளர்ச்சி அடைகிறதுக்கு வழி கிடைக்கும். இங்க வந்து இதுக்கு இங்க வாழுகின்ற உயிர்களுக்கு மட்டுமே இந்த இயற்கை சூழ்நிலை சாதகமா இருக்கிறது மட்டும் இல்லாம ஜட பொருளா இருக்கிற இந்த சூரியன் சந்திரன் என்னென்னலாம் நம்ம வந்து உயிரிட்ட பொருள் நினைக்கிறோமோ அது கூட தன்னை இயங்கிக்கிட்டு இந்த இயற்கையும் பாதுகாத்து நடந்துட்டு இருக்குன்னா இது வந்து அருட்பெருஞ்சோதி தான் அந்த இயக்கத்தை நடத்திட்டு இருக்கு. உயிர் உள்ள பொருள் உயிரற்ற பொருள் எல்லாமே ஒரு இயக்கத்துல ஒரு அணு இயக்கத்துல அது இயங்கிட்டு இருக்கு, ஒரு ஆற்றல இயங்கிட்டு இருக்குன்னா அது எல்லாத்துக்குமே வந்து அருட்பெருஞ்சோதி தாண்டவர் தான் பொருளா இருக்காருன்றதான் மூலம். உயிரற்ற பொருள்னு எதையுமே நம்ம சொல்ல முடியாது. எல்லாம் மாறி மாறி எல்லாம் உயிராதான் மாறின்னு இருக்குது. ஒரு மரம் கிடக்குதுன்னா கொஞ்ச நாள் இருந்து அதுக்கப்புறம் அதுல பூச்சாவோ வண்டாவோ ஏதோ ஒரு மாற்றங்கள்லாம் உண்டாகி உயிரா மாறுது அது. அதனால எதையுமே வந்து நம்ம ஜட பொருள் உயிரற்ற பொருள்ன்றத வந்து நம்ம முடிவு பண்ண முடியாது. அதனால அந்த உண்மையை வந்து மனசு வந்து தெரிஞ்சிடணும், புரிஞ்சுக்கணும். ஓகே 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 ஓகே. சோலா கருத்து குரல் போயிடலாங்க. இன்னைக்கு லாஸ்ட் குரல். ஓமைய திருவுரு ஓப்புடன் அழித்து எனக்கு ஆமைய தடைத்தவிர் அருட்பெரும் ஜோதி. ஓமைய திருவுரு அழித்து எனக்கு ஓப்புடன் அழித்து எனக்கு ஆமைய தடைத்தவிர் அருட்பெரும் ஜோதி. ஓமைய திருவுருனாக எனக்கு வந்து ஆகாயமான ஒரு உடம்பு, பிரணவ வடிவம், ஆகாய வடிவம்னு சொல்லலாம், பிரணவ வடிவம்னு சொல்லலாம். ஓமைய திருவுரு ஆகாய வடிவம் கொடுத்து ஓப்புடன் அளித்த அருள் எனக்கு. என்னுடைய உடலை வந்து ஆகாய வடிவம் மாற்றி கொடு அப்படின்னு சொல்லி வளராரு கேக்குறாரு. அத வாங்கி போயிட்டாரு அவரு. அந்த அந்த தேகத்துக்கு 3 விதமான தேகம் இருக்கு இல்லைங்களா? ஊன் தேகம், அந்த ஞான தேகம் அப்படி சொல்றாங்க இல்லையா? அது மாதிரி ஆகாயமாகமான தேகம் சொல்றாங்க. ஆகாய தேகம் ஆகாயம். இப்ப நம்ம இருக்கிறது வந்து
இந்த இந்த தேகத்துல வந்து கழிவு வெளியேற தேகமா இருக்குது. இது வந்து சுத்த தேகம், பிரணவ தேகம், ஒளி தேகம், ஞான தேகம்னு எடுத்துறாங்க. அந்த ஆகாய தேகம் எடுத்துறாங்க. ஞான தேகம்ன்றது பிரணவ தேகம் எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். அது ஒண்ணு மாறி வரும். நம்மளுடைய மனம் வந்து எந்த அளவுக்கு தெரியுதோ, உண்மையை புரியுதோ, அந்த அந்த அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய உடலினுடைய இது வந்து மாறிக்கினே வரும். கடுமையான மனசோட, தெளிவில்லாத மனசோட இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாற்றங்கள் எடுத்துக்க வாய்ப்பு இல்லாம போயிடும். ஒரு விஷயம் புரிஞ்சாதானே அதனுடைய அந்த இடத்துக்கு போக முடியும். ஓகே ஓகே ஓகே. அதுதான் நம்ம மனம் புரிஞ்சுக்கிறது தான் இதுல முக்கியம். ஓகே ஓகே ஓகே. விஷயத்தை புரிஞ்சுக்கிச்சுனாக்கா அது தகுந்த மாதிரி இந்த மனம் மாறிடும். உயிர் தான் வந்து சிவமா இருக்கு. அந்த சிவம்ன்றது மலமற்றது, தூய்மையானதா இருக்கு, எந்த வித மலமும் இல்லாம இருக்கு. ஆமா. ஸோ அது 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 அந்த வடிவமாவே நம்ம மாறணும்னா இந்த உடல் நானு, இந்த இந்த உலக வாழ்க்கையை தான் நான்றத நினப்பு நம்ம இருந்ததுன்னா இந்த மலம் கலந்த வாழ்க்கையில வளர்ப்போம். ஆணவம் கண்மம் மாய என்ற மலத்திலே இருந்துட்டு இருக்கோம். ஸோ அதையும் தாண்டி நம்ம உயிர் தான் நம்மன்றதை நம்ம ஸ்ட்ராங்கா உணர்ந்துட்டோம்னா அந்த அந்த ஐயா எடுக்கிறாங்க இல்லையா, தடையில்லாத ஒரு தேகம் எடுக்கிறாங்க இல்லையா, இந்த சுத்த தேகம், பிரணவ தேகம், ஒளி தேகம், ஞான தேகம், அந்த அடுத்த தேகத்துக்கான பரிமாணங்கள்லாம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும்ன்றதுதான் பொருள். மாற ஆரம்பிக்கும். உடல் வந்து மாற ஆரம்பிச்சிடும். நமக்கு இருக்கிற இந்த பாடி, பிசிக்கல் பாடின்றது வந்து பல பிரச்சனைகளுக்கு உள்ளானது. இது எல்லாத்தையும் வந்து நம்ம சரி பண்ணி இதை வந்து நிர்வாகம் பண்ணின்னு வரோம். இந்த நிர்வாகத்தை பண்ணிக்கினே இருக்க முடியுமானா பண்ணிக்கினே இருக்க முடியாது. அது காலம் போக போக எல்லாம் உடலினுடைய செல்கள் எல்லாம் வந்து கட்டு கொலைய வந்து அதனுடைய ஒரிஜினாலிட்டியிலேருந்து வந்து இறங்கும். அதோடைய இது வந்து அதோடைய இது அந்த திடத்தன்மை வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து நமக்கு அந்த ரொம்ப புதுமை வந்து ஆனா அது இயற்கையினுடைய உண்மை. அது அந்த அதை வந்து மனசு வந்து ஒத்துக்காது. வாலிபமா இருக்கிறவங்களுக்கு வந்து வயோதிகத்தை பார்க்கறதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஏன் அவங்க நம்மள மாதிரி வாலிபமா இருந்தவங்க தான் இப்போ வயோதிகமா இருக்கிறாங்க. வயோதிகமா இருக்கிறவங்க வந்து நடக்க முடியாம படுத்த படுக்கையா கிடக்குறாங்கன்றதெல்லாம் இந்த மனம் ஒத்துக்காது. நம்ம வேற தான் நினைக்கிறோம். அது இது ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்குதுங்க இந்த இடத்துல. ஒருவேளை எப்படி அவங்க இதை சாத்தியப்படுத்திருப்பாங்கன்னு எனக்கு இது கரெக்டான டைம்ல அது ஞாபகம் வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து அவங்க வந்து இப்ப திருமணம் எல்லாம் பாத்தீங்கன்னா 5000 வருஷம் 4000 வருஷம் வாழ்ந்தாருன்றாங்க இல்லைங்களா. அப்ப அந்த அவங்களுக்கு அவ்வளவு வருஷம் வரைக்கும் அந்த இளமை பருவத்துக்கான திட தேகமும் வந்து இருந்திருப்பாங்க. கண்டிப்பா ஆரோக்கியமா இருந்திருப்பாங்கன்றதான் பொருளா இருக்கு. அது எப்படி சாத்தியமா இருக்கும்னா, இந்த பூமியில வந்து நம்ம எந்த ஒரு பொருள் உள்ள வந்ததுனாலும் உதிச்சதுனாலும் அது வந்து இந்த சுழற்சியின் காரணமாக அதுக்கு வயது ஏறிட்டே இருக்குது. அப்ப அதுக்கு முடிவு வந்துடுது. ஸோ இவங்க வந்து இந்த பூமியில அவங்க தரிச்சிருந்தாலும், அவங்க தேகம் அதுல இருந்தாலும், அவங்களுடைய உயிர் வந்து வெளியில இந்த உச்சிக்குழி வழியா அவங்க வெளியில டிராவல் ஆகி அவங்க ஸ்பேஸ் டிராவல் பண்ணதுனால அந்த உயிரற்ற பொருளா அது இருக்குது. அப்ப ஏன்னா உயிர் வந்து வெளியில இருக்கு. அந்த உயிருக்கு அதுக்கு தொடர்பு இருக்கலாம். பட் இதுல உயிர் இல்லாதனால அது ஏக்கம் அந்த இடத்துல நின்றுடுது. அதுக்கு திரும்ப அவங்க எப்போ உள்ள வராங்களோ அப்பதான் அவங்களுடைய ஏஜ் ஆரம்பிக்குது. ஸோ அதனால வந்து அவங்க அவ்வளவு தூரத்துக்கு வாடுறதுக்கு அது மாதிரி ஒரு ப்ராசஸ் நடந்திருக்குமான்னு ஒரு கற்பனை எனக்கு. அது கரெக்டுங்களா நான் சொல்றது? நான் கரெக்டா சொல்றேன்னா? கற்பனை சரிதாங்க. அவங்களுடைய இதெல்லாம் வந்து ஃபாலோ அப் எல்லாம் எதிர்க்க இன்னொரு பொருள் இல்ல அப்படின்றது, நான் தான் எதிர்க்க இருக்கிறேன் அப்படின்ற ஒரு உண்மை வந்து அவங்க தெரிஞ்சவங்க. எதிர்க்க வேற ஒரு ஆள் இருக்கிறாங்க, வேற ஒரு உயிர், அது வேற இன்னொன்னு அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து தான் அப்படின்ற ஒரு மனநிலையை உணர்ந்தவங்க. மனசுதான் அவங்க ஒத்துக்கணும். எதிர்க்க இருக்கிறது நான் இப்ப நம்ம பிள்ளைய பார்த்தா நம்ம பிள்ளை நான் தான் அது அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறோம் இல்லைங்களா. அதுக்கு வந்து எந்த கெடுதலை செய்ய மாட்டோம். அதுக்கு தேவையான நன்மை எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருப்போம். நன்மைகள் செய்யலனாலும் ஒரு தயவோட எதிர்க்க இருக்கிறது நான் தான் கஷ்டப்படுறேன், நான் தான் செயல்படுறேன், நான் தான் வாழறேன் அப்படின்ற ஒரு எண்ணங்களை கொண்டு வர்றது அவ்வளவு பெரிய விஷயமா இருக்குதுங்க. புரியுது. சித்தர்கள் அதுதான் முக்கியமா கண்டுபிடிச்சாங்க. அதை வந்து செயல்பாட்டு கொண்டு வந்துட்டாங்க. இறைவன் வேறு நம்ம வேறு நினைப்பு இருக்கிற வரைக்கும் நமக்கு அந்த முதுமைன்றதும் அந்த வயதுன்றதும் பிரச்சனைன்றதும் இருந்துட்டு இருக்கும். நமக்குள்ளதான் இறைவன் இருக்காருன்றத உணர்ந்து தயவு கருணையோட இருந்தோம்னா எல்லாமே சிறப்பா நடக்க ஆரம்பிச்சிடும். அந்த வளர்ச்சின்றது அந்த ஒளி தேகம் அப்படின்னு சொல்றாங்களா ஐயா, திரசல அந்த ஒளி இருக்குது, ஜோதி இருக்குது. அந்த ஜோதியினுடைய
வளர்ச்சி, அதனுடைய பிரகாசம் தான் வந்து உடம்புற உஷ்ணமா மாறி கால் வரைக்கும் வந்து நமக்கு சூடு கொடுத்துக்கினே இருக்குது. அந்த ஒளியினுடைய தன்மையினாலதான் நம்ம வந்து எல்லா மாற்றங்களையும் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சு அந்த சிரசை பத்தியே பாடுறாங்க. எல்லா பாட்டுலயும் ஜோதி 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 ஜோதினே கொண்டு வராங்க. ஆமா 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 ஃபுல்லா ஜோதி தான். ஆமா 1596 வரையும் ஜோதி ஜோதினே சொல்லி வராங்க. அப்ப அந்த ஜோதியினுடைய வளர்ச்சிக்கு முக்கியமானது வந்து அந்த நம்ம உடம்புல வந்து 7 தாதுகள்ல வந்து அந்த வித்து சக்தி தான். அந்த வித்து சக்தியை வந்து எப்படி வந்து அதை காந்து பண்ண முடியும், அதை எப்படி வந்து சிரசில கொண்டு வந்து வைக்க முடியும், அந்த ஒளித்தன்மையை அதை மாற்ற முடியும் அப்படின்றத வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் அதை வந்து கண்டுபிடிச்சு தான் அதில் டெவலப் ஆகணும். அன்பு தயவு நெறியில் தான் அந்த பரோபகாரம் சத்யசாரன்ற ஒரு வழி மூலியமா தான் அதை வந்து நம்ம பிடிக்க முடியும்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ஓமைய திருவுரு உழுப்புடன் அளித்த எனக்கு ஆமைய தடை தவிர அற்புதம் ஜோதின்னு சொல்றாரு இல்லைங்களா? அப்போதான் அந்த ஆகாய வடிவு நமக்கு கிடைக்கும். சரிங்க, பாடல் படிக்கலாங்களா? படிங்க. செடியறு தேதிட தேகமும் போகமும் அடியருக்கே தரும் அருட்பெரும் ஜோதி. செடியறு தேதிட தேகமும் போகமும் அடியருக்கே தரும் அருட்பெரும் ஜோதி. துன்பறுத்து ஒரு சிவத்துரிய ஒரு சிவத்துரியந்தனை அன்பருக்கே தரும் அருட்பெருஞ்சோதி. துன்பறுத்து ஒரு சிவத்துரியந்தனை அன்பருக்கே தரும் அருட்பெருஞ்சோதி. பொதுவது சிறப்பது புதியது பழையது என்று அது வாழ்த்திகள் அருட்பெருஞ்சோதி. சேதன பெருநிலை திகழ்தரும் ஒரு பறை ஆதனத்து ஓங்கிய அருட்பெருஞ்சோதி. சரிங்க ஐயா, இது வரைக்கும் நான் படிச்சிருக்கோம் நினைக்கிறேன். அதுக்கடுத்து ஓமைய திருவுரு ஓப்புடன் அளித்து எனக்கு ஓமைய திருவுரு ஓப்புடன் அளித்து எனக்கு ஆமைய தடைத்தவிர் அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. மிக்க நன்றிங்க ஐயா. நன்றிங்க சார். தேங்க்யூ. மீண்டும் அடுத்த வாரம் வந்து சத்துவசாரத்தில் சந்திப்போம். நன்றிங்க ஐயா. தேங்க்யூ.